अस्सलाम वालेकुम எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாம். ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸு. நோம்புனால நம்ம டேட்ஸ் தான் வாங்குவோம். ஃபஸ்ட்டு அது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸும் பிஸ்தா எசன்ஸும். இது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு. டெசர்ட்டுக்காக மில்க் மேட் வாங்கியிருக்கோம். இது வந்து பர்கர் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு தேய்க்கிறதுக்காக. இது கொக்கோ பவுடர், நம்ம ஏதாவது பேக் பண்ணுறோம்னா போடுறதுக்கு. கஸ்டர்ட் பவுடர், ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். சஹருக்காக வந்து ஓட்ஸு, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்றதுக்காக ஓட்ஸு. அப்புறமா இது எல்லாமே வந்து சஹருக்கு வந்து லைட்டாக தான் சாப்பிடுவாங்க, அதனால பிஸ்கெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து நட்ஸு, பதாமு, அப்புறம் கேஷ்யூ, வால்நட். அப்புறமா வந்து பத்திரி, மெயினாக வந்து பத்திரி நிறைய செய்வாங்க, அதனால பத்திரி போட்டு வாங்கிக்குவேன். அப்புறம் இது கடலை மாவு, நம்ம நிறைய பஜ்ஜி அதெல்லாம் செய்கிறதுக்காக. மைதா, ஆஷிர்வாத் ஆட்டா. இது வந்து இங்கே நெய்ச்சோறு இதெல்லாம் பண்ணுறதுக்காக, கீ ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக இந்த ரைஸு. இது வந்து செல்லா பஸ்மதி ரைஸு. இது மந்தி சோறுலாம் செய்வாங்க, அதுக்காக தான் இது. அப்புறம் மக்ரூனி வந்து எப்பயாவது தான் சாப்பிடுவோம், அதனால என்னதான் 2 பேக்கெட்டு. இது வந்து சேமியா, டீ. இதெல்லாம் வந்து மசாலா க்ரோசரி. ஆயில் வந்து 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மசாலா ஐட்டம்ஸு. காஷ்மீரி சில்லி, அந்த மாதிரி சோம்பு எல்லாம் கறியிலலாம் போடுறதுக்கு. இது வந்து ஆர்கேஜி டால்டா. இது 2 யோகர்ட்டு ஃப்ரூட்ஸில் போடுறதுக்காக. தயிர் இல்லாமல் சஹருக்கு இறங்காதில்ல. சமோசா ஷீட்டு. இது வந்து பர்கர் எல்லாம் நம்ம செய்வோம்ல நோம்புக்கு, அதனால பசங்களுக்கு ஸ்லைஸ் சீஸு. இது வந்து மொசரல்லா சீஸு. இது வந்து நிறைய ஸ்நாக்ஸில் எல்லாம் நடுவில் வந்து கிரேட் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து பட்ரு. நிறைய இந்த ஆப்கானி சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெல்லாம் நிறைய போடலாம் பட்ரு. இது வந்து நட்ஸு. இது வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு. பசங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து சஹருக்காக இந்த பேட் அப்பளம், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மசாலா வத்தல். நட்ஸ் ഞാൻ കാണിച്ചില്ലേ ഓൾറെഡി. അപ്പം ഇതൊക്കെ മാറ്റി വെക്കാം. തൈര് പറഞ്ഞില്ലേ. இது வந்து ஜாமு, பைனாப்பிள் ஜாமு. ப்ரெட்டில் சஹருக்கு வேணால் சாப்பிட்லாம். சுகரு. இந்த சின்ன வெங்காயம் வந்து நாங்கள் இங்கே கேரளாவில் நிறைய யூஸ் பண்ணுவோம். கறியில் எல்லாத்துலேயுமே, கஞ்சியில் கூட இங்கே போடுவோம், அதனால தான் அது. அப்புறமா வந்து பொட்டேட்டோ நிறைய ஸ்நாக்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அது. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக்கு. இது வந்து பேஸ்ட்டு பண்ணி கட் பண்ணி எல்லாம் சாப் பண்ணி எல்லாம் வைக்கிறதுக்காக நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். கேபேஜ் வந்து நிறைய ஸ்நாக்ஸில் இந்த ஸ்ப்ரிங் ரோல் அதிலெல்லாம் போடுறதுக்காக 1 கேபேஜ் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ளீனிங்க்கும், நம்ம டாய்லெட் க்ளீனிங்கு அந்த மாதிரி வாஷிங்க்கெல்லாம் யூஸ் ஆகிற வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் கிரெயின் பீஸு. இதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும்போது வந்து வெஜிடபிள் கட்லெட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முட்டை. 1 ட்ரே முட்டை வாங்கியிருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்நாக்ஸுக்கெல்லாம் நம்ம எக் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நிறைய முட்டை தேவைப்படும் ரம்ஜானில், அதனால் ஒரு அதே மாதிரி இங்கே வந்து கோகோனட் ஆயில் நிறைய தாளிக்கிறதுக்கெல்லாம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன்.
என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் இதுவும் வாங்கியிருக்கேன். இது வந்து கருப்பு திராட்சை. இது வந்து ஸ்குவாஷ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு இதில் வந்து சுகர் சிரப்பு, நிறைய பேருக்கு தெரியும் அந்த ரெசிபின்னு நினைக்கிறேன், அது பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் இது வந்து 2 கிலோ வாங்கியிருக்கேன். இது வந்து பச்சை திராட்சை. நம்மளுக்கு இஃப்தாருக்கு வந்து ஃப்ரூட்ஸுக்காக மாங்காய், அனாறு இந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன் ஃப்ரூட்ஸு. நாங்கள் இங்கே 3 பேருன்றதுனால கொஞ்சமாக தான் எல்லாமே ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கோம், அப்பப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து வெங்காயம் அதே மாதிரி கேரட்டு, அப்புறம் வந்து கேப்சிகம் வந்து நிறைய நம்ம இந்த பர்கர் அது இதிலெல்லாம் போடுறதுக்காக பீஸா பர்கர் எல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வேண்டிட்டு கேப்சிகமும் வாங்கியிருக்கேன். இதில் ரெட்டும் வரும், ரெட் எனக்கு கிடைக்கல. இது வந்து ரூஹப்ஸா. நான் இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். என் பையன் வந்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது, எனக்கு பிடிக்கும்னு சொல்லி. இதில் வந்து இதுக்கு நான் அடிக்ட்டுங்க. இந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ரூஹப்ஸா போட்டு பாலும் போட்டு குடித்தோம்னா உங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், இதுதான் இருக்குது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து இங்கே வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், பேஷன் ஃப்ரூட்டு சிரப்புன்னு சொல்லுவோம். அது முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு, இருந்தாலும் இருக்குது. இது வந்து டக்குன்னு நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இந்த பேஷன் ஃப்ரூட்டோட ஸ்குவாஷ் வந்து ஊற்றிட்டோம்னா நல்ல ஒரு ட்ரிங்க்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு அர்ஜென்ட் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க என்னோட பர்ச்சேஸு. நீங்கள் என்னெல்லாம் ரம்ஜானுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.